ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் மனம் கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் அந்த வருடம் பிறக்கிற போது நிறைய நம்பிக்கைகள் நம்முடைய மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கும். நேற்று எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நாளை நிச்சயம் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை இந்த நல்ல நாளில் உங்கள் ஒவ்வொருவர் மனதிலும் விதைத்து ஒவ்வொருவரும் நினைக்கிற நல்ல எண்ணங்கள் நிறைவேறுவதற்குரிய ஆற்றலை எல்லாம் வல்ல பரம்பொருள் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்தி இந்த உரையை இப்போது தொடங்குகிறோம். வாழ்க்கை என்பது முற்றிலும் நம்பிக்கையை சார்ந்தது. ஒரு சின்ன சம்பவம் சொல்ல விரும்புகிறேன். பாரிஸ் மாநகரத்திலே ஒரு பெரிய போட்டி நடைபெற்றது. நீண்ட நேரம் தொடர்ந்து கைதட்ட வேண்டும் என்று ஒரு போட்டி வைத்தார்கள். அந்த கூட்டத்திலே மேலிருந்து அந்த ஒளி விளக்கு சுற்றி சுற்றி வருகிறது. அதிக நேரம் கைதட்டுகிறவருக்கு முதல் பரிசு. பல மணி நேரம் தொடர்ந்து கைதட்டிய பிறகு அந்த விளக்கு அந்த இடத்தில் நின்றது. அவர் எழுந்து வந்து பரிசை பெற வேண்டும் என்று சொல்லுகிற போது ஒரு ஆச்சரியம் நடந்தது. ஒரு நபர் எழுந்து வருவதற்கு பதிலாக 2 பேர் எழுந்து வந்தார்கள். அதில் ஒரு பெரிய வேடிக்கை, ஒருவருக்கு வலது கை இல்லை, இன்னொருவருக்கு இடது கை இல்லை. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் ஜெயித்தாலும் ஜெயிக்காவிட்டாலும் கைதட்டுகிற போட்டிக்கு ஒரு கை இல்லாதவன் வந்ததே வெற்றி என்பதை முதலில் நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். கைதட்டுகிற போட்டியில் ஜெயிப்பதற்கு வலது கையோ இடது கையோ தேவையில்லை, நம்பிக்கைதான் தேவை என்பது அதில் இருக்கிற ஒரு அருமையான செய்தி. எனவே மனித வர்க்கம் முழுமையும் நம்பிக்கையை சார்ந்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அண்மையில் தமிழ்நாடு சந்தித்த ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர், அத்தனை பெரிய மழை, லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீர், இதையெல்லாம் தாண்டி தமிழகம் மீண்டும் வீறு பெற்று எழும் என்ற நம்பிக்கையை இந்த புத்தாண்டில் நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கென்று ஒரு புது வாழ்வு காத்திருக்கிறது. நாமும் இயற்கையை மதிக்க வேண்டும், இயற்கையும் நம்மை கொஞ்ச வேண்டும் என்ற வேண்டுதலை இந்த சந்தர்ப்பத்தில் இயற்கையிடம் நாம் வைக்கிறோம். நாமும் இயற்கையை மதிக்க வேண்டும், இயற்கையும் நம்மை கொஞ்ச வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த நல்ல நாளில் நாம் மனதிலே விதைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஏற்பட்ட அந்த இயற்கை பேரிடரிலே எத்தனையோ பேர் ஓடி வந்து உதவி செய்தார்கள். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், எந்த விதமான புற அடையாளங்களும் இல்லாதவர்கள், மீண்டும் மக்களிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள விரும்பாதவர்கள், அப்படிப்பட்ட தன்னார்வ தொண்டு சார்ந்த நிறுவனங்கள் அந்த சேவையை செய்தார்களே, அவர்களுக்கு 1000 நன்றியை சொன்னாலும் அது பொருத்தமாக இருக்கும். இந்த புத்தாண்டு நல்ல நாளிலே ஒரு அருமையான தலைப்பை முன்னிறுத்தி பட்டிமண்டபம் தொடங்குகிறது. ராமாயணத்திலே இருந்து ஒரு நல்ல தலைப்பை விஜய் தொலைக்காட்சி இந்த முறை ஏற்பாடு செய்திருக்கிறது. அதாவது ராமாயணத்தில் மறக்க முடியாத மகத்தான பாத்திரம், ராமனா ராவணனா அனுமனா என்ற ஒரு கேள்வியை முன்னிறுத்தி இந்த பட்டிமண்டபம் நிகழ இருக்கிறது. ராமன் ஒரு மிகப்பெரிய தலைவன். இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து இறைநிலை என்பது என்ன என்பதை புரிய வைத்த ஒப்பற்ற ஒரு மிகப்பெரிய பாத்திரம். எனவே ராமனை பற்றி சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஒரு வரையில் சொல்வதென்று சொன்னால், காந்தியை போன்ற உன்னதமான தலைவனை உருவாக்கியது ராமன் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எனவே அப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கக்கூடிய வலிமை மிக்க மகோன்னதமான ஒரு பாத்திரம் ராமனாக இருக்கிறார். எனவே அவரை பற்றி ஒரு அணி தலைமையேற்று சிந்தனையை நிகழ்த்த இருக்கிறது.